வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மார்க்கஸ் ஜுசாக் எழுதின த புக் தீஃப் இந்த கதையோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதை நாசி ஜெர்மனி வேர்ல்டு வார் 2 போது எப்படி இருந்தது அப்படின்ற அந்த கதை அமைப்பில் தான் அமைஞ்சிருக்கு. இதில் முக்கியமான தீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெத்து, டுவெலிட்டி, மார்ட்டாலிட்டி, அதுக்கப்புறம் பவர் ஆஃப் வேர்ட்ஸ், அதாவது சொற்களுடைய வலிமை எப்படிப்பட்டது அப்படின்றது தான். இதில் முக்கியமான கதாபாத்திரங்கள் பார்த்திங்கன்னா லீசல் மெமிங்கர். இவங்க தான் இந்த புக்கோட தீஃப், அதாவது டைட்டில் அவங்கள பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த கதையில் ஆரம்பத்தில் அவங்க 9 வயசு சின்ன பொண்ணாக வர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய சகோதரோட இறப்பு, அதுக்கப்புறம் அவங்க ஹியூபர்மேன்ன்ற ஃபேமிலி எடுத்துன்னு போய் வளர்க்குறாங்க. பின்னாடி அவங்க திருமணமாகி வாழ்க்கையில் செட்டில் ஆகிற வரைக்கும் இந்த கதையில் அவங்க முக்கியமாக வராங்க. ஹான்ஸ் ஹியூபர்மேன்ன்றவர் தான் இந்த லிசிலோட ஃபோஸ்டர் ஃபாதர்னால் வளர்ப்பு தந்தை. அவர் ஒரு வேர்ல்டு வார் 1 ஒரு சோல்ஜராக இருந்தார். ஆனால் அவருக்கு இந்த போரெல்லாம் பிடிக்கலை. அவராலும் கட்டாயமாக போக வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால வேர்ல்டு வார் 1 இருந்தார். அவர் ஒரு ஹவுஸ் பெயிண்டர், அப்புறம் அக்கார்டனிஸ்ட். அவர் தான் லீசலுக்கு படிக்கிறதுக்கெலாம் சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ரோசா ஹியூபர்மேன், இவங்க தான் லீசலோடைய வளர்ப்பு அம்மா. அவங்க அந்த மோல்ச்சிங்கிற ஒரு ஊருக்கு இருக்காங்க. அங்கே இருக்கிற பணக்காரங்களுக்கு துணிங்களெல்லாம் துவச்சி அயன் போட்டு தரதான் இவங்களோட வேலை. அப்புறம் ரூடி ஸ்டீனர், இவங்க லீசலோடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பையன். இவர் லீசலுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிறாரு. அவங்க மொத்தம் 6 பேர் அவங்க குடும்பத்தில். அதில் ருடி எப்படின்னா அவருக்கு ஜெஸ்ஸி ஓவன்ஸ்ன்ற அமெரிக்கன் ட்ராக் அத்லெட்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவரை பற்றி நிறையா பேசுவார். அவர் எழுத்தலாம், ஏன்னா ஜெஸ்ஸி ஓவன்ஸ் நிறைய எழுதியிருக்கார் கதைகள், நிறைய ஆர்டிகல்ஸு, எஸ்ஏஸ்லாம். அதையெல்லாம் படித்து அதை பற்றியெல்லாம் நிறையா பேசுவார். அடுத்த கேரக்டர் மேக்ஸ் வேண்டன்பர்க். இவர் ஒரு ஜூயிஷ் யங் மேனு. இவரால் பல சேஞ்சஸ் இந்த ஹியூபர்மேன் ஃபேமிலியில் நடக்குது. முக்கியமான கதாபாத்திரம்னு பார்த்தீங்கன்னா டெத்து. ஏன்னா இதுதான் லீசலோட ஸ்டோரியே சொல்லுது. இதோட டியூட்டி என்னென்னா இறந்து போனவங்களுடைய சோலெல்லாம் எடுத்துன்னு போகிறது தான். மற்றபடி இந்த கதையில் நிறைய, ஏன்னா இது வேர்ல்டு வார் 2 பேக்ட்ராப்பில் நடக்கிறதுனால நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. இவங்க தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். இதை ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் நாவல்னு சொல்லுவோம். இது பப்ளிஷ் ஆனது 2005. அப்புறம் இதே பேரில் புக் தீஃப்ன்ற பேரில் 2013 இதை திரைப்படமாகவும் எடுத்தாங்க. இந்த கதை முழுக்கவும் லீசல் மெமிங்கர்ன்ற ஒரு சின்ன பொண்ணை பற்றி தான். இந்த கதையை சொல்கிறது டெத்து, இறப்பு தான் இந்த கதையை சொல்லுது. அந்த கதையை சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே ஒவ்வொருத்தவங்களுடைய, அதாவது இந்த போர் சமயத்தில் ஒவ்வொருத்தவங்களுடைய வியூ பாயிண்ட்டும் எப்படி இருக்கும். ஏன்னா போரை ஆதரிக்கிறவங்க இருக்காங்க, எதிர்க்கிறவங்க இருக்காங்க, அதனால் பாதிக்கப்படுறவங்க இருக்காங்க, மனசாட்சியை விட்டுட்டு சில காரியங்களை செய்ய வேண்டியவங்க இருக்காங்க. அதையெல்லாம் எடுத்து சொல்கிறது இந்த டெத்து தான். இதில் முக்கியமான தீம்ஸ்ன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டெத்து, லிட்ரேச்சர், லவ். இதில் இலக்கியம் எப்படி வருது, அன்பு எப்படி வருதுன்றது தான் முக்கியமாக நம்ம பார்க்கணும். கதை 1938 தான் ஆரம்பிக்குது. லீசல் மெமிங்கர்ன்றது ஒரு 9 வயசு பொண்ணு. அவங்க அவங்களோட சகோதரரான வர்னரோட ட்ரெயினில் போயின்னு இருக்காங்க. ஏன்னா ஒரு குடும்பம் மோல்ச்சிங்கில் இருக்குது, அவங்கள தத்து எடுத்திருக்காங்க. ஏன் தத்து எடுத்திருக்காங்கன்னா லீசலோடைய அம்மா ஒரு கம்யூனிஸ்ட். அதனால் நாசி ரெஜிமில் நடக்கக்கூடிய அந்த கொடுமைகளை எதிர்த்து அவங்க போராட வேண்டி இருந்ததுனால அவங்க குழந்தைங்களை விட்டுட்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததுனால இவங்களுக்கு யாருமே ஆதரவு இல்லாமல் இவங்களை தத்து எடுத்துக்கிறாங்க ஒரு குடும்பம். போய்கிட்டே இருக்காங்க. ஆனால் போகிற வழியிலே என்ன ஆகிடுதுன்னா வீனர், அதாவது லீசலோடைய பிரதர் இறந்துடுறாரு. இது லீசலை ரொம்ப தாக்கிடுது. அதனால் அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்கள ட்ரெயின் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க. அப்போ அங்கே ஒரு புக்கை பார்க்குறாங்க. கிரேவ் டிக்கர்ஸ் ஹேண்ட் புக்குன்றது அந்த புக்கோட பேர். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னை அறியாமல், யாருக்குமே தெரியாமல் அந்த புக்கை திருடிடுறாங்க. இதுதான் அவங்களுக்கும் இந்த சொல்லுக்கும். அது மாத்திரம் இல்லாமல் பின்னாடி கதை முழுக்க பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்கிட்டேயுமே கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்டோரி டெல்லிங் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அழகான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி கதை சொல்கிறது அவங்களுடைய திறமையில் ஒன்றா இருக்குது. அதுக்கு அடித்தளமாக அமைஞ்சது த கிரேவ் டிகர்ஸ் ஹேண்ட் புக் தான். இப்போ மோல்ச்சிங் வந்த உடனே அவங்கள தத்து எடுத்திருக்காங்களே ஹான்ஸ் அண்ட் ரோசா ஹியூபர்மேன் தான் அவங்கள தத்து எடுத்திருக்காங்க. அவங்க வீட்டில் போய் அவங்க தங்குறாங்க. ஹான்ஸ் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் லீசலோடு இருந்து நிறைய அவருடைய, ஏன்னா அவர் வேர்ல்டு வார் 1லேயும் அவர் போர்லாம் புரிஞ்சிருக்காரு. அதை பற்றியெல்லாம் அவர்கிட்ட சொல்லி ஒரு நல்ல பாண்டிங் அவங்களுக்குள்ளே வந்துடுது. ஆனால் ரோஸா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் அப்பப்போ லீஸிங்கை
கொஞ்சம் குறைச்சி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எப்படி தான் இருந்தாலும் லீசலுக்கு தெரியும் நம்ம வாழ்க்கை என்னைக்கு இங்கே தான் இவங்களோட தான்னு. அதனால் அவங்க எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்பா நம்மக்கிட்ட ஆசையாக இருக்கார்ல அது போதும்னு சொல்லிவிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி தனிமையில் இருக்கும்போது அவங்களுடைய சகோதரோட இறப்பு வந்து அடிக்கடி அவங்க மனசில் வந்து ரொம்ப அவங்கள பாதிக்குது. அப்போ தான் அவங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற ரூடி ஸ்ரீனர்ன்ற ஒரு பையன் வந்து அவங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுறான். நல்ல கம்பேனியன்ஷிப்பும் நல்ல அட்வென்ச்சரும் சேர்ந்து விளையாடுறாங்க. நிறைய திருட்டுத்தனம்லாம் ஒன்றா சேர்ந்து செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க 2 பேரும். அதில் இந்த ரூடி வந்து எப்படின்னா அவருக்கு ஜெஸ்ஸி ஓவன்ஸ்ன்ற அந்த ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் ஆத்லெட் ரொம்ப பிடிக்கும். அதனால் நிறைய அவரை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப குறும்புத்தனமான விஷயங்கள்லாம் இருக்காங்க. சாப்பாடெல்லாம் திருடி தின்றாங்க. ப்ராங்க்ஸ்லாம் நிறையா பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. லிசல்ஸ்க்கு என்னவோ தெரியல புஸ்தகம் படிக்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வம் வந்துடுது. நிறைய புக்கை வந்து திருடி பார்த்து படிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து காசு கொடுத்து வாங்குற அளவுக்குலாம் அவங்களுக்கு அப்போ இல்லை. அதில் என்ன ஆகிடுதுன்னா அந்த மேயரோட மேன்ஷன் உள்ளே போயிடுறாங்க. போய் பார்த்தா அந்த மேயரோட மேன்ஷனில் ஒரு லைப்ரரியே இருக்குது. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுது. அடிக்கடி போகும்போது என்ன ஆகிடுதுன்னா மேயரோடைய ஒய்ஃபான இல்சா ஹெர்மனோட அவங்க நல்லா க்ளோஸ் ஆகிடுறாங்க. எல்சா ஹெர்மனுக்கு இவங்க ரொம்ப பிடிச்சதுனால லீசல் வந்து சொல்லிடுறாங்க, நீ வந்து எவ்வளோனா புக்கை படிச்சுக்கோ, இந்த லைப்ரரியில் இருக்கிற புக்ஸ் எல்லாம் நீ வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ தான் என்ன ஆயிடுதுன்னா அவங்க வீட்டில் வந்து மேக்ஸ் வேண்டன்பர்க்னு ஒரு ஜூயிஷ் மேனு வராரு. அவர் வந்து ஹியூபர் மேனோடைய ஃப்ரெண்டு. வேர்ல்டு வார் 1 ஒன்றா இருந்திருக்காங்க. ஹிட்லர் காலத்தில் ஜூஸ்க்கெலாம் வந்து எவ்வளோ கஷ்டங்கள் இருந்ததுன்னு தெரியும். அதனால் வந்து இங்கே வந்த உடனே அவரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வந்து ஹியூபர்மேன்ஸ்க்கு வந்துடுது. அதனால் அவங்க என்ன பண்ணிடுறாங்களோ அவர் எடுத்துன்னு போய் அவங்க வீட்டோட பேஸ்மெண்ட்டில் வச்சு அவரை காப்பாற்றுறாங்க. இந்த வேர்ல்டு வார் 1லேருந்தே அவங்களுக்கு தெரிஞ்சதுனால இது அவரை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை அப்படின்ற மாதிரி ஹியூபர்மேனுக்கு தோணுது. கொஞ்ச நாளிலே அவரும் வந்து குடும்பத்தில் ஒருத்தர் ஆயிடுறாரு. அதுவும் லீசலுக்கும் அவருக்கும் வந்து ஒரு நல்ல பாண்டிங் வந்துடுது. ஏன்னா 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கதை சொல்லிப்பாங்க. மேக்ஸ் என்ன பண்ணுறாருன்னா த ஸ்டாண்ட் ஓவர் மேனுன்னு சொல்லிட்டு ஒரு புக்கில் ஒரு கதையை சொல்லிக்கிட்டே வராரு. ஆனால் அது உண்மையில் பார்த்தீங்கன்னா அவருடைய கஷ்டங்களை தான் அவர் வந்து கதையாக வந்து லீசல் கையில் சொல்லிக்கினே இருக்கார். போர் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதோட தீவிரம் அதிகமாக லீசல் வந்து உலகத்தில் நடக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. அதுவும் அந்த நாசியோட ரெஜிம்லாம் வந்து எவ்வளோ கொடுமையாக வந்து மற்றவங்கள வந்து அழிச்சுன்னு இருக்காங்கன்னு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுறாங்க. இப்போ என்ன ஆகிடுதுன்னா இந்த ஹியூபர்மேன்ஸ் வந்து அவங்க உயிரியே பணையம் வச்சு தான் மேக்ஸை வந்து காப்பாற்ற வேண்டியிருக்கு. அப்போ தான் லீசலுக்கு வந்து இந்த உலகத்தை பற்றி இருக்கக்கூடிய அந்த பெர்ஸ்பெக்டிவே அவங்களோட ஐடியாஸே மாறுது. இந்த ஜூஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இந்த போருன்றது அவங்களோட கம்யூனிட்டி மேலே எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னெலாம் பார்த்துன்னே இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா மோட்சிங்லேயும் வந்து பாம்லாம் தூக்கி போடுறாங்க. அந்த பாம்பில் என்ன ஆகிடுதுன்னா ஹியூபர்மேனுடைய வீடு வந்து அழிஞ்சு போயிடுது. வீடு மட்டும் அழியல, அவங்கள தத்து எடுத்த ஹான்ஸ் ரோசா 2 பேருமே அந்த பாம்பில் வந்து இறந்துடுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ரூடி ஸ்ரீனர்னு லீசலுடைய ஃப்ரெண்டாக இருந்தார் இல்லையா, அவரும் வந்து இந்த பாம்பில் வந்து இறந்துடுறாரு. எல்லாருமே இறந்துட்டப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இவ்வளோ ஒரு துயரம் வந்து இவங்க வாழ்க்கையில் நடக்கும்ன்றது யாருமே எதிர்பார்க்காது தான். அவங்களால வந்து என்ன செய்ய முடியும்னு தெரியாத நிலைமையில் இருக்கும்போது மேயரும் அவரோட மனைவியை வந்து லீசல் அவங்க வீட்டுக்கு அழைச்சின்னு போயிடுறாங்க. அவங்க வந்து வாழ்க்கையே செதறி போயிடுச்சு அப்படின்ற நிலைமையில் இருக்கும்போது தான் சரி செதறினதெல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம எப்படியாவது வந்து நம்ம வந்து அடுத்தது கட்டத்துக்கு என்ன நம்ம வாழ்கிற வரைக்கும் வாழ்ந்து தான் ஆக்கணும் அப்படின்னு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மன அமைதிக்காக நிறைய படிக்கிறாங்க, நிறைய எழுதுகிறாங்க. அந்த எழுத்தில் வந்து அவங்க ஹான்ஸ் ரோசா ரூடியெல்லாம் வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி அவங்கள பற்றியெல்லாம் நிறைய எழுதுகிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற அந்த திறமையை வந்து மேயரோடைய ஒய்ஃபான எல்சா வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு கதை சொல்கிறது ரொம்ப பிடிக்குதுன்னு தெரிஞ்சவொடனே அதுக்கு தூண்டுகோலாக இருந்து அதுக்கு நிறைய உதவியெல்லாம் செய்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து அந்த போர் முடிஞ்சிடுது. இப்போ என்ன ஆகிடுதுன்னா லீசல் வந்து இந்த உலகத்தை பற்றி ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க. ஸோ கடைசியில் பார்த்திங்கன்னா நாவலோட கடைசியில் இப்போ லீசா வந்து நல்லா வளர்ந்துட்டாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே அதுவும் வந்து இந்த போரால் அவங்க இழந்தது எல்லாத்தையும் அவங்க வந்து மெமரிஸாக வச்சுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆஸ்திரேலியா போயிடுறாங்க. அங்கே அவங்க திருமணமாகி அவங்க குடும்பம் வந்து அங்கே செட்டில் ஆகிடுறாங்க. ஆனால் சின்ன வயசில் நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ அவங்கள ஷேப் ஆகிருக்கு. இப்போ அவங்க என்னவா இருக்காங்களோ அது வந்து முக்கியமான காரணம் சின்ன வயசில் அவங்க பார்த்தது அவங்க அனுபவித்ததோடைய
பிரதிபலிப்பு தான் இப்போ அவங்க வாழுற வாழ்க்கை. கன்க்ளூஷனில் பார்த்தீங்கன்னா டெத் வந்து திரும்பி லீசலோட லைஃப்பில் வராங்க. அந்த அவங்களுடைய ஸ்டோரிக்கு அது இல்லஸ்ட்ரேஷனாகவே இருக்குது. அவங்க வந்து கடைசியில் டெத்து தான் சொல்லுது எப்படி வந்து இந்த ஹியூமன் கனெக்ஷன்ஸ் வந்து ஒருத்தருடைய லைஃப்பையும் ஷேப் பண்ணுது அப்படின்றத டெத் சொல்லி முடிக்கிற மாதிரி கதையை முடிச்சிருக்காரு. ரொம்ப வந்து ஒரு ரொம்ப மனசை பாதிக்கூடிய ஒரு கதை இது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.